ஹலோ, வெரி குட் மார்னிங்க. இது சரஸ்வதி பூஜைக்கு அடுத்த நாளோட மினி விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கும் எனக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் தான். ஸோ டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபிஷ் டேங்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தலைவர்களுக்கு சாப்பாடு போட்டு விட்டாச்சுங்க. சாப்பாடு போட்டாலே கொஞ்சம் குதூகலப்பாயிடுவாங்க. அவங்களோட ஆட்டத்தை பார்த்திங்கனாலே தெரியும். ஃபைட்டர் ஃபிஷ்ஷை மட்டும் தனித்தனி பவுலில் போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம செடிகளுக்குமே தண்ணி ஊற்றியாச்சு. துளசி மட்டும் என்னன்னு தெரில, கொஞ்சம் வாடி திரியிறாப்புல. அவருக்கு ஏதாவது கொஞ்சம் கவனித்து விடணும். மற்ற எல்லாத்துக்குமே இந்த ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ண அந்த வாட்டரையுமே நாங்கள் ஊற்றுவோம். செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி கார்டனுக்குமே இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் களைச்செடியையுமே கொஞ்சம் தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் ஆள் விட்டு தான் க்ளீன் பண்ணணும். அப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெய்லரிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அம்மா அப்பா வர்றாங்க ஊர்லேருந்து. அவங்க கூடயே நானுமே ஊருக்கு போக போகிறேன். ஸோ எப்போ இந்த ப்ளவுஸஸ் தச்சு முடிப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் அந்த ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலை. ஊருக்கு போயிட்டு வந்து தான் அது என்னன்றதை பார்க்கணும். இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் கிடைக்காதுன்றதுனால ஒரு முட்டை குழம்பு மட்டும்தான் வச்சுருந்தோம். நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்த உடனே சூடாக கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு டிமார்ட் தான் கிளம்புறோம். அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம எப்படியாவது நீந்தி வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி வந்து தான் ஆகணுன்ற முடிவோடு கிளம்பிட்டோம். டிமார்ட் போனாலே பட்ஜெட் கொஞ்சம் ஹெவியாக தாங்க படுத்துறது. இந்த மாதமும் ஒரு 7,000 கிட்ட எழுதிட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால தான் மந்த்லி போகிறது கிடையாது. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் டிமார்ட் பக்கம் போகிறது. வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வீட்டுக்குன்னு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. மேக்ஸிமம் இந்த பேக்டு ஐட்டம்ஸ் எம்ஆர்பிலேருந்து நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறதுனா மட்டும்தான் டிமார்ட் போகிறது. கிராசரிஸ்லாம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே வாங்கிக்கிடுவோம். டிமார்ட்டில் கிராசரிஸ் தவிர்த்து என்னென்ன திங்ஸ் வாங்கினேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அஃப்கோர்ஸ் அதுவுமே நாங்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கின திங்ஸ் தாங்க. ஓகே, பாய்.